அவுட்புட்ல வந்து சிம்பிளா இந்த h எடுத்து பார்த்தேன் அப்படின்னா you can see that what is the output presenting. என்ன அவுட்புட் வருது பாருங்க. இந்த யூசர் நேமுக்கு இவங்க தான் பாஸ்வேர்ட் அப்படினே வருது. சொல்ல புரியுதா? this is what the mapping is all about. ஓகேவா? சரி ரைட். இப்போ எனக்கு வந்து இன்னொருத்தவங்க யூசர் நேம் கிரியேட் பண்றாங்கன்னு வெச்சுக்கோ. இன்னொரு டேட்டா எனக்கு கிரியேட் பண்றேன்னு வெச்சுக்கோ. சோ h.put ஓகே. சோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா அப்படினா இந்த இடத்துல நிஷாந்த் அப்படினே எடுத்துக்கிறேன். nishant@gmail.com அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்ப அவர் என்ன பண்ணிருப்பாரு? அவர் ஒரு பாஸ்வேர்ட் போட்டிருப்பாரா? சோ nishant@123 அப்படின்னு போட்டிருக்காருன்னு வெச்சுக்கோ. So if I run the program again, you can see that இப்போ இந்த ப்ரோக்ராம் மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கறேன். you can see இந்த வேல்யூ அதுக்கப்புறம் இதுலயே இருக்கிற இன்னொரு வேல்யூ அப்படின்ற மாதிரி என்ன எடுத்து காட்டுதா? ஓகேவா? சோ இப்போ நிஷாந்த் வந்து இந்த மெயில்ல இன்னொரு பாஸ்வேர்ட் வச்சிருக்கலாம்ல. ஓகேவா? let me put it like that. அதே புட்ல nishant@gmail.com இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்ட்னே இந்த வாட்டி வச்சிருக்காரு பாஸ்வேர்டை. இப்போ அவுட்புட் பார்க்கலாமா? ஓகே லெட்ஸ் see என்ன அவுட்புட் வந்திருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. நான் எத்தனை நிஷாந்த் கொடுத்தேன்? ஆனா அவுட்புட்ல வந்து எத்தனை நிஷாந்த்? ரீசன் என்ன அப்படின்னா மேப்ல சேவ் ஆகுறது எல்லாமே எப்படி சேவ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். key value. வெரி குட். கீ வேல்யூவா சேவ் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? கீன்ற வார்த்தை எப்படி ஒர்க் ஆகும்னா நம்ம செட் மாதிரி ஒர்க் ஆகும். வேல்யூங்கிற வார்த்தை எப்படி ஒர்க் ஆகும்னா நம்ம லிஸ்ட் மாதிரி ஒர்க் ஆகும். செட்டுக்கும் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நம்ம படிச்சிருந்தோம் ஞாபகம் இருக்குல்ல? என்ன சொன்னோம்? லிஸ்ட் டூப்ளிகேட் அலோ பண்ணுவோம். கரெக்ட். அப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இந்த கீன்றதுக்கு செட் மாதிரி எடுத்துக்க சொன்ன ஞாபகம் இருக்கா? அப்ப எதனா டூப்ளிகேட் நீ கொடுத்தேன்னு வச்சுக்கேன் அது கன்சிடர் பண்ணிக்காது. ஒண்ணுத்த மட்டும் தான் எடுத்துக்கும். அதுவும் கடைசியா கொடுத்தது மட்டும் தான் எடுத்துக்கும். ஓகேவா? அதைத்தான் இந்த இடத்துல வந்து தெளிவாவே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? மெத்தட் அப்படிங்கறதே வந்து மேப் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் a key value pair காம்பினேஷன் தான் இருக்கும். இவங்களுக்கு இவங்க தான் அப்படின்ற மாதிரி கொடுத்து வச்சிருவாங்க. கீ வந்து பார்த்தா அப்படின்னா உனக்கு டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. இட் இஸ் எக்ஸாக்ட்லி லுக்ஸ் லைக் a செட் மாதிரி. ஓகேவா? ஆனா வேல்யூ என்ன பண்ணும்? உனக்கு டூப்ளிகேட் அலோவ் பண்ணும். இன் கேஸ் இப்போ இந்த இடத்துல நிஷாந்த் அப்படிங்கறது வந்து nishant1@gmail.com கொடுத்து நான் சேவ் பண்ணா கூட it will throw the 3 data now. You can see nishant1@gmail.com வேல்முருகன் ஒன்னு இருக்கு, மறுபடியும் நிஷாந்த்னு ஒன்னு இருக்கு. புரியுதா நான் சொல்றது? ஓகே, this is what the data in the map. மேப் அப்படிங்கிறது நமக்கு எதுக்கு மெயினாவே யூஸ் ஆகும்னா உன்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டுக்காகவே மெயினா யூஸ் பண்ணுவாங்க. உன்னோட யூசர் நேமுக்கு இதான் பாஸ்வேர்டு. அப்ப நீ என்ன பண்ணிக்கலாம்? பாஸ்வேர்ட் நீ மாத்திக்கிட்டே இருக்கலாம். ஆனா உன்னோட யூசர் நேமை நீ மாத்த முடியாது இல்லையா? யூனிக்கா இருக்கணும் இல்லையா? சோ அதுக்காக யூஸ் பண்ற விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஓகேவா? சோ இதைத்தான் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல மேப்புங்கிறது மெயினா யூஸ் பண்றது இதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஷ் மேப் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ரேண்டமா பிரிண்ட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. ஜஸ்ட் சேஞ்ச் த திங். இன்செர்ஷன் ஆர்டர்லாம் கிடையாது. ஓகேவா? ஆஷ் மேப் எனக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ரேண்டமா டேட்டாவை எடுத்துக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. யூ கேன் சி நான் இப்போ கொடுத்துருக்க டேட்டா ஃபர்ஸ்ட் என்னோட பேரை கொடுத்துருக்கேன், ரெண்டாவது நிஷாந்தோட பேரை கொடுத்துருக்கேன், இன்னொன்னு நிஷாந்த் வச்சு நான் பேரை கொடுத்துருக்கேன். ஆனா இங்க எடுத்துக்கிட்ட அவுட்புட் எப்படி வந்திருக்கு பாரு. ஃபர்ஸ்ட் நிஷாந்த், அடுத்து என்னோட பேரு, மறுபடியும் நிஷாந்த். ஓகேவா? அந்த டேட்டா எல்லாமே எப்படி எடுத்துக்கோம் அப்படின்னா ரேண்டமா எடுத்துக்கும். நீங்க கொடுக்குற ஆர்டர்லாம் அதை எடுத்துக்காது. ஓகேவா? இதுவே நான் இந்த இடத்துல இந்த ஹேஷ் மேப் கொடுக்காம இஃப் ஐ ப்ரொவைட் லைக் a linked hash map கொடுத்திருந்தேன்னா, சோ linked hash map அப்ப இங்கேயும் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா linked hash map அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா now you can see நான் என்ன டேட்டா கொடுத்தாலும் எப்படி அது எடுத்துக்குதுன்னு கொஞ்சம் பாருங்க. நான் என்ன வகையில கொடுக்குறேனோ அந்த மாதிரி எடுத்துக்கும். ஓகேவா? சோ இது தெளிவா நீ புரிஞ்சுக்கணும். லிங்க்டு ஹேஷ் மேப்புக்கும் ஹேஷ் மேப்புக்கும். ஹேஷ் மேப்புக்கு அது ரேண்டமா எப்படி வேணா டேட்டா எடுத்துக்கும். பட் லிங்க்டு ஹேஷ் மேப்புக்கு டேட்டா எப்படி எடுத்துக்கும்? நான் என்ன வகையில கொடுக்குறேனோ அந்த மாதிரி தான் எடுத்துக்கும். சரியா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு வகையில கூட சொல்றேன். இதுல ஏற்கனவே ஒன்று சொன்னதுதான். நீ எக்ஸாம் ரிசல்ட் பாப்பல ஒரு வெப்சைட்ல போயிட்டு, ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறவங்க டேட்டாக்கு நான் டேட்டாவை ஃபர்ஸ்ட் கொடுக்கணுமா, இல்லைன்னா எனக்கு யாரு டேட்டாவை கரெக்டா ஃபெச் ஆகி நான் எடுத்துட்டு வரணும் அவங்களுக்கு டேட்டா கொடுக்கணுமா? அந்த மாதிரி நான் மாத்திப்பேன்.
புரியுதுங்களா? இந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம இங்க வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? தட் இஸ் a main difference between linked hash map and hash map. அதே மாதிரி இன்னொரு டைப்பும் இருக்கு இல்லையா, இன்னொரு கிளாஸும் இருக்கு இல்லையா, அது யார் அவங்க? ட்ரீ மேப். அப்ப அவங்கள வச்சு நீ என்னதான் பண்ண முடியும்? யூ ஹாவ் டு ப்ரொவைட் லைக் அன் அசெண்டிங் ஆர்டர். அப்ப நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா உனக்கு புரியுற மாதிரி பட்சத்துல அது ஒரு பக்கம் இருக்கட்டும். லெட் மீ கிரியேட் லைக் ட்ரீ மேப். கீ வேல்யூன்னு கேக்குதா? அப்ப கீ என்ன கொடுத்துறேன் அப்படின்னா இன்டீஜரா கொடுத்துறேன். வேல்யூ என்ன கொடுத்துறேன் அப்படின்னா ஐ வில் ப்ரொவைட் லைக் a string. ஸோ t ஈக்குவல் டு நியூ ட்ரீ மேப் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சார் அப்ப இந்த சைட்லயும் வந்திருக்கே சார், இந்த சைட்ல போடலாம் போடாமலையும் இருக்கலாம், அது உன்னோட இஷ்டம். இதை நீ எடுத்தாலும் அது எரர்லாம் காட்டாது. புரியுதா? ஒரு தர இடத்துல நீ ரிஃபைன் பண்ணாலே போதும், இன்னொரு இடத்துல டிஃபைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரியா? அப்ப இந்த ட்ரீ மேப்ல இருக்கிற அதே மெத்தட் தான், மேப்ல இருக்கிற மெத்தட் காமன் தான். அப்ப டீயை வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம், புட்டுன்றதை வச்சுட்டு இன்டீஜர் 10 அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்கோட டேட்டா நான் என்ன எடுத்துக்கிறேன், ஜாவா அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி டி டாட் புட் அப்படின்றதுல 20 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ வில் கீப் இட் லைக் பைத்தான் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். தென் அடுத்தது வேற ஏதாவது டேட்டாவா இருக்கும் பட்சத்துல ஸோ ஐ வில் கீப் இட் லைக் ஜாவா ஸ்கிரிப்டா இருக்கட்டும், இல்லை எதாவது வேணா இருக்கட்டும். ஸோ இஃப் ஐ வாண்ட் பிரிண்ட் த டேட்டா வேரியபிள் லைக் டி, நவ் யூ கேன் சி இட் வில் டேக் இட் இன் திஸ் மேனர். ஓகே, ஸோ இட் இஸ் லைக் நீ இப்ப இடத்த மாத்தி கூட கொடுத்துக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை. நவ் இஃப் ஐ ரன் த ப்ரோக்ராம் அகைன் யூ கேன் சி இட் வில் ஆட்டோமேட்டிக்லி அரேஞ்ச் இட் செல்ஃப். அதனால தான் நான் இங்க கொடுக்கும்போதே ட்ரீ மேப்பை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கொடுத்துருக்கேன், அசெண்டிங் ஆர்டர்ல இது எடுத்துக்கும் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். அப்ப இது என்ன பண்ணிக்குது, சார்ட் பண்ணி வச்சிருது அந்த இடத்துல ஃபுல்லா நீ கொடுத்துருக்கிற டேட்டாவெல்லாம். ஓகே, ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா we will use that map called tree map அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் நான் சொன்னது எல்லாருமே புரிஞ்சு இல்லையா? everyone got my point, right? ஸோ இப்போ என்கிட்ட இதுல ஒரு சில மெத்தட்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி தான் ஹேஷ் டேபிளும் அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ ரைட் ஃபைன். ஸோ இப்போ நீங்க இதுல ஒரு சில மெத்தட் இருக்கணும், பட் ஹேஷ் டேபிள் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்க அப்படின்னா இட் வில் டேக் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்சர்ஷன் ஆர்டர், நாட் லைக் அ ரேண்டம் ஆர்டர். ஓகே, ஸோ இதை நான் வந்து ஹேஷ் டேபிளா எடுத்துக்கிறேன். லெட் மீ இம்போர்ட் இட் parallelly. hash table. So error தட்டுது, just import பண்ணா அந்த வேலை முடிஞ்சிரும். Just I will change it. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஸ்டார் போட்டு விட்டுறேன். ஓகே, got it. இந்த பக்கம் போட வேண்டிய ஜெனரிக்ஸை போடாம விட்டுருக்கோம் இல்லையா, that's the main concern. இது ரொம்ப தடுமாறுதுங்க. So let me make it that thing later. Okay, இதை நான் அப்புறம் வரேன் மறுபடியும். Okay, let me finish off this thing. ஸோ இப்போ நான் முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, இப்போ மேப்ஸ்ல ஒரு சில டிஃபால்ட் மெத்தட் இருக்கு. எப்படி நம்ம ஸ்கேனருக்கு ஒரு சில டிஃபால்ட் மெத்தட் படிச்சோமோ, ரேண்டம்க்கு ஒரு சில டிஃபால்ட் மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டோமோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட் செட்டு கியூல வந்து டிஃபால்ட் மெத்தட் ஒரு சில படிச்சு ஞாபகம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த மேப்புக்கு ஒரு சில டிஃபால்ட் மெத்தட்லாம் இருக்கு. ஓகே, அதுல புட்டுங்கிற மெத்தடை வச்சு நம்ம என்ன பண்ணோம், டேட்டாவை கொடுத்துருந்தோம். அதே மாதிரி கெட் கீ அப்படின்றது மூலமா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வேல்யூவை நம்மளால எடுத்துக்க முடியும். ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் see that இப்ப டி டாட் கெட் கீ அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னும் போது இட் won't directly throw, so simply I will keep it like கீ செட் இல்ல இந்த மாதிரி கூட நான் எடுத்துக்கலாம். ஓகேவா? so கீ செட் நான் எடுத்து பார்க்கலாம், I can take it in such way.
அப்ப நான் கீ செட்டா நான் எடுத்து பாக்குறேன் அப்படின்னும் போது அது என்னவா எனக்கு ரிட்டர்ன் தருது அப்படின்னா இட் வில் த்ரோ இன் த ஃபார்மேட் ஆஃப் இன்டீஜர் இட் செல்ஃப். ஐ மீன் செட்டாவே எனக்கு ரிட்டர்ன் தரும். ஓகேவா? ஸோ லெட் மீ பிரிண்ட் இட் டைரக்ட்லி. டி டாட் கீ செட்டை நான் பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். நவ் யூ கேன் see the things. நான் கொடுத்திருக்கிற மேப்ல என்னென்ன கீ எல்லாம் இருந்ததோ அது மட்டும் எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கும். நான் கொடுத்திருந்த மேப்ல என்னென்ன கீ எல்லாம் எனக்கு இருந்துச்சோ அது மட்டும் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் த்ரோ த திங். தட் இஸ் த கான்செப்ட் கால்ட் கீ செட் அப்படிங்கிறது. அதே மாதிரி நான் வச்சிருக்கிற வேல்யூலாம் எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னா we have to provide like values அப்படின்னு கேட்டாலே நம்மளுக்கு கொடுத்துரும். now you can see t dot values அப்படின்னு நான் இதுல கேட்டேன் அப்படின்னா you can see எனக்கு அதுல இருக்கிற வேல்யூ மட்டும் தனியா எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். அப்ப கீ மட்டும் எனக்கு தனியா வேணும், இல்ல எனக்கு வேல்யூ மட்டும் எனக்கு தனியா வேணும் அப்படின்னா I have to use the method like this. கீ செட் வேல்யூஸ் அப்படிங்கிற மெத்தடை வச்சு நான் செப்பரேட்டா என்கிட்ட இருக்கிற எல்லா கீயையும் எல்லா வேல்யூயும் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்ப இதை வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்கிட்ட மொத்த கீ வேல்யூமே இருக்கு. அந்த கீல இருந்து இந்த கீ எந்த வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கு. இப்ப என்கிட்ட இந்த மாதிரி என்கிட்ட ஃபுல்லாவே இருக்கு. அப்ப இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்கு, எந்த கீ கிட்ட இருக்கு? தட்டிங்கிறது கிட்டவங்க இருக்காங்க இல்லையா? சோ அந்த மாதிரி எனக்கு தனியா எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த ரெண்டு மெத்தட், கெட் கீன்றதும் கெட் வேல்யூஸ்ங்கிறதும். பட் இதை வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா we cannot directly take it. இதை டைரக்டா நம்மளால எடுக்க முடியாது. அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்த என்ட்ரியும் எடுத்து இதுல இருக்கிற மொத்த டேட்டாவையும் எடுத்து இவங்க மூலியமா நான் எடுத்துக்கலாம். ஓகேவா? இதை நான் உங்களுக்கு கடைசியா வேணா நான் சொல்றேன் நான். ஓகேவா? அதாவது என்கிட்ட மொத்த டேட்டாவையும் எடுத்து யூ கேன் see t டாட் என்ட்ரி செட்டுங்கிறத நான் ரிட்டர்ன் வாங்கினேன் அப்படின்னா யூ கேன் see எனக்கு அது செட்டாவே ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ஓகேவா? அதை நான் ஈன்ற பேர்ல சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். லெட் மீ ஷோ யூ ஃபர்ஸ்ட். ஓகே, அந்த ஈயை வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கெட் கீன்றதை வச்சு நான் ஈஸியா வந்து கெட் ஓவர் பண்ணி நான் எடுத்துக்கலாம். ஸோ இதை வச்சு எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா என்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து செப்பரேட்டா ஐட்ரேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா ஐ கேன் டூ லைக் தட். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஃபார் ஈச் லூப் படிச்சது அதெல்லாம் படிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேவா? நீ வந்து இப்போதைக்கு ரொம்ப டீப்பாலாம் இறங்க வேணாம். நம்ம வந்து ரொம்ப பேசிக்கா கத்துக்கிறோன்றதுனால நீ என்ன பண்ண அப்படின்னா கலெக்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியுது இல்லையா? ஓகேவா? அதே மாதிரி மேப்புங்கிறது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு வேரியபிள்ல டிஃப்ரெண்ட் டேட்டா செட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி காம்பினேஷன்ல ஒர்க் ஆகும் அப்படின்னா இட் வில் பி ஒர்க் லைக் கீ வேல்யூ பேர்ல காம்பினேஷன்ல ஒர்க் ஆகும். அப்ப கீ வந்து எனக்கு என்ன பண்ணாது அப்படின்னா டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. பட் வேல்யூங்கிறது டூப்ளிகேட் எனக்கு அலோவ் பண்ணி வச்சுக்கோம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயத்து மூலியமா நீ செட் பண்ற டேட்டாவை டிஃப்ரெண்டா செட் பண்ணி வச்சுக்கலாம் நீ. அப்ப இவங்களுக்கு நான் டூப்ளிகேட்டை கொடுக்க கூடாது, இவங்களுக்கு நான் டூப்ளிகேட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்ணலாம்னா ஐ கேன் சேவ் இட் இன் டிஃப்ரெண்ட் வே. அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். கிளியரா எல்லாருக்கும் இப்ப? ஓகே, ஸோ அதை மட்டுமே ஞாபகம் வச்சுக்கோ. இது ரிலேட்டடா நம்ம ஒரு சிம்பிளா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? இஃப் யூ டூ அ ப்ராஜெக்ட் we will come to know. ஓகே, I will make it happen that thing. ஓகே, ரைட். ஸோ ஏன்னா மோஸ்ட்லி இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள நான் ஜாவாவோட கான்செப்டை முடிச்சிருவேன் மோஸ்ட்லி. ஓகே, ஏன்னா ரொம்ப நாள் நான் வந்து ஜாவா எடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. ஓகேவா? ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி நாளைக்கு மோஸ்ட் ப்ராப்ளி ஐ வில் ஃபினிஷ் த ஜாவா திங்ஸ். ஓகேவா? ஸோ அதை வச்சு நீ சிம்பிளா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னாலே உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எதுக்காக நம்ம இப்படிலாம் பண்றோம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு டேட்டா பேஸ்க்கு போயிடுவேன். டேட்டா பேஸ்ல இருக்கிற டேட்டாவை எப்படி நான் ஜாவால இருந்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கறத நீங்க கத்துக்கணும் மெயினா. ஓகேவா? அதுதான் நம்மளோட மெயின் ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ நீ ஒரு ப்ராஜெக்டை நீயாவே யோசிச்சு பாரு. யோசிச்சு பார்த்தாதான் உனக்கு தெரியும். லாஸ்ட் செஷன்ல வந்து பார்த்தா ரிட்டர்ன் டைப் பத்தி நடத்தின ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ரிட்டர்ன் டைப்ல யாருன்னா சந்தேகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருன்னா ரிட்டர்ன் டைப்ல சந்தேகம் இருக்கா? எஸ், சொல்லுங்க தினேஷ். சார் ஒரு 5 மினிட்ஸ்ல கொஞ்சம் சொல்லுங்க. ஆப்சென்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஃபைன். இட்ஸ் நாட் a big thing. எப்பவுமே நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மெத்தடை வச்சுதான் எல்லாத்தையுமே நம்ம கூப்பிட்டுப்போம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு மெத்தட் பேரை மெத்தட்னே நான் வச்சுக்கிறேன். ஐ வில் கீப் த மெத்தட் நேம் கால் மெத்தட் இட் செல்ஃப். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மெத்தட் என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா எனக்கு வந்து தினேஷ்ங்கிற பேரை பிரிண்ட் பண்ணி கொடுக்க போகுது.
தினேஷ்ங்கிற பேரை எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்க போகுது. சரியா? அப்ப என்ன லாஜிக் உள்ள யோசிச்சிருப்பேன்? உள்ள பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ சிம்பிளா நீங்க என்ன யோசிப்பீங்க அப்படின்னா ஏதான் சொல்லுவீங்க. ஸோ இப்போ மெயின் மெத்தட்ல நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கட்டும் அப்படின்றதுனால இந்த மெத்தட் என்னவா வச்சுக்கிறேன், ஸ்டாட்டிக்கா வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸ்டாட்டிக்கா வச்சேன் அப்படின்னா என்னால என்ன பண்ண முடியும், மெத்தட் கால் பண்ணு, டைரக்டாவே கால் பண்ணிக்கலாம். நோ நீட் டு கிரியேட் ஆப்ஜெக்ட், நத்திங், எதுவும் பண்ணணும் அவசியமே இல்லை. ஸோ லெட் மீ கீப் இட் ஐடில். இப்போதைக்கு என்கிட்ட லாஜிக்ல என்ன இருக்குன்னா மெத்தட் மட்டுமே இருக்கு. இஃப் ஐ ரன் த ப்ரோக்ராம் இட் வில் த்ரோ த தினேஷ். சரியா? இப்ப என் கேள்வி என்ன தெரியுமா, எப்பவுமே தினேஷ் தான் இந்த வார்த்தை இருக்குமா? சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? கண்டிப்பா இது. ஸோ அப்ப சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பட்சத்துல இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம்? இப்ப வெரி குட். ஸோ ஐ காட் அ குட் ஆன்சர் ஃப்ரம் த ஆஃப்லைன் பீப்புள். சொல்லுங்க ஆன்லைன் கை சொல்லுங்க. இப்ப இது நீ எப்பவுமே சேஞ்ச் ஆயிருக்கும் பட்சத்துல நான் என்ன பண்ணணும்? என்னப்பா பேந்த பேந்தன்னு முடிக்கிறீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப பாக்குறதுக்கு. இப்ப எனக்கு தினேஷ் மட்டும் பிரிண்ட் ஆகக்கூடாதுப்பா, என் இஷ்டத்துக்கு என்ன வேணா பிரிண்ட் ஆகணும், அதை நான் கொடுப்பேன். அப்ப நான் என்ன பண்ணணும் அதான் கேக்குறேன். என்ன பண்ணணும்? வெரி குட். ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு அந்த வேரியபிளை கூப்பிட்டா எனக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸ்ட்ரிங் நேம்னு கொடுத்துட்டு அந்த நேமை நான் வாங்கிக்கலாம். சரியா? இப்ப என்ன ஒரு திங்ஸ்னா இப்ப இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிங் நேம்னு நான் கொடுத்துட்டேன். இது என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஐ வில் டேக் ஃப்ரம் ஸ்கேனர் கிளாஸ். ஸ்கேனர் கிளாஸ்ல இருந்து நான் எடுத்துட்டு வரேன். யூசர் கிட்ட. எஸ் ஆப்வியஸ்லி. ஸோ ஸ்கேனர் கிளாஸ்ல இருந்து நான் எடுத்துட்டு வரேன். ஓகேவா? அப்ப இந்த ஸ்ட்ரிங் நேம் கிட்ட நான் என்ன கொடுத்துருவேன் அப்படின்னா ஈக்குவல் டு எஸ் டாட் நெக்ஸ்ட் லைன் அப்படின்றத நான் கொடுத்துருவேன். ஸோ அது எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்டர் யுவர் நேம் ஆர் கிவ் யுவர் நேம் அப்படின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்றேன். பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல நேம். எஸ் வெரி குட் சார், த சேம் திங் ஒன்லி. ஸோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணேன் அப்படின்னா யூ கேன் சி என்டர் யுவர் நேம் அப்படின்னு கேட்குது. நான் என்ன டேட்டா வேணா கொடுக்கலாம். இப்போ நான் என் பேரை நான் கொடுக்குறேன். ஆனா அவுட்புட்ல எதை தான் பிரிண்ட் பண்ண போகுது? தினேஷ் தான் பிரிண்ட் பண்ண போகுது. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ல தினேஷ்ங்கிறத பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா தினேஷ்ங்கிறத பிரிண்ட் பண்ண சொல்லாம நேம்ங்கிறத பிரிண்ட் பண்ண சொன்னா now if I run the program இப்போ என் பேரை மட்டும் நான் தரேன். இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணுது? நான் என்ன நேம் கொடுத்தனோ அது பிரிண்ட் பண்ணுதா? ஓகேவா? இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. எந்த ஒரு விஷயத்திலையும் லாஜிக் நம்ம கிரியேட் பண்ணும்போது we should not use that line called this. எந்த ஒரு இடத்துலயும் உனக்கு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கவே கூடாது. ஸோ அப்ப இதை டெலிட் பண்ணிடலாமா? சரியா? இப்ப நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணேன் அப்படின்னா யூ கேன் see that ப்ரோக்ராம் எனக்கு டெர்மினேட் ஆயிடுச்சு. ஆனா அந்த நேம்ல தான் இது போய் என்ன பண்ணிருக்கு? சேவ் பண்ணிருக்கு. கரெக்டா? அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த நேமை மட்டும் நான் என்ன பண்ணிடலாம்? ரிட்டர்ன் பண்ணிடலாம். அப்ப அந்த நேம் இருந்த டேட்டா டைப் என்ன? ஸ்ட்ரிங். அப்ப அந்த வாய்டுன்றதுக்கு பதிலா ஸ்ட்ரிங்ன்றத கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்ப இந்த ப்ரோக்ராமோட மெத்தடை நான் கூப்பிட்டேன்னு வச்சுங்களேன். இங்க பாருங்க, என்டர் யுவர் நேம். இப்ப நான் என் பேரை நான் தரேன். இந்த லாஜிக்கை பொறுத்த வரைக்கும் எங்கன்னா வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்? பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேனா? என்டர் யுவர் நேமை தவிர்த்து எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணேன் அப்படின்னா யூ கேன் see that நான் டேட்டாவை தரேன். இது என்ன பண்ணிருக்கேன்? எனக்கு எதுவுமே எனக்கு கொடுக்கல தான். ஓகே, பட் என்னால் இப்போ என்ன தெரியுமா பண்ண முடியும்? இந்த இடத்துல அந்த ஸ்ட்ரிங்கை என்னால் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரிங் நேம்னு இதை என்னால் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். யூ கேன் see நேம்னு மட்டும் இல்லை, எதில் வேணா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வேல்யூ ஆர் வாட்ஸ் எவர். ஓகே, இதே முன்னாடி வாய்டுன்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா? அப்படி வாய்டுன்றதை நான் இங்கே கொடுத்துருந்து இதை நான் கொடுக்கலன்னு வச்சுக்கேன், எனக்கு அந்த மெத்தட்ல எரர் அடிக்கும். யூ கேன் see. அப்ப என்னோட மெத்தடை ஒரு வேரியபிள்ல சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த கான்செப்ட் தான் என்ன? ரிட்டர்ன் டைப். என்னோட ஒரு மெத்தடை ஒரு வேரியபிள்ல சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த கான்செப்ட் தான் என்ன? ரிட்டர்ன் டைப். அதை நான் என்னவா ரிட்டர்ன் சேவ் பண்ணி வைக்க போறேன்றது எங்கிட்ட தான் இருக்கு. இப்ப நீங்க இங்க கூட பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு மெத்தட் தானே. இது
இந்த நெக்ஸ்ட் லைனுங்கிறது ஒரு மெத்தட் தானே, அதை நான் எந்த டேட்டா டைப்ல சேவ் பண்ணி வைக்கிறேன்? ஸ்ட்ரிங். ஏன்னா அந்த மெத்தடு அந்த டேட்டா டைப்ல சேவ் பண்ண முடியும்னு ஒரு லாஜிக் எழுதி வச்சிருக்காங்க ஏற்கனவே. ஓகேவா? சோ இப்போ இந்த இதுக்குள்ள நான் உள்ள போய் பார்த்தேன் அப்படின்னா யூ கேன் see இதான் இதுக்குள்ள லாஜிக் எழுதி வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ அந்த லாஜிக்ல இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி மெத்தட்ஸை ஸ்ட்ரிங்கா சேவ் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ லெட் மீ டூ ஒன் திங். சோ ஓகே ரைட். ஸோ இதை உங்களுக்கு புரியும்படி பட்சத்தில் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ வில் கீப் இட் ஒன் டாட் ஓவர் ஹியர். இதை தூக்கிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு டாட்டை வச்சுட்டு ஐ வில் சிம்பிளி டீபக் இட். இப்போதைக்கு சும்மா டீபக் பண்ணி பார்க்குறேன். எதுக்காகனா அந்த கிளாஸுக்குள்ள போறதுக்கு. இந்த ஸ்கேனருங்கிறது ஒரு ப்ரீடிஃபைன் கிளாஸ் தானே, கரெக்ட் தானே? ஸோ அந்த ஸ்கேனருக்குள்ள நான் போறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளி ஐ மேட் இட் லைக் திஸ். ஓகே, ஸோ இப்போ இது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இட் வெண்ட் அப் டு திஸ் திங். எஸ், இது வரைக்கும் போயிருக்கு. ஸோ எஸ் யூ கேன் see இப்போ இங்கே ஹைலைட் ஆயிருக்கா. நான் இப்போ இதில் என்ன சொல்றேன் அப்படின்னா ஐ வுட் லைக் டு கோ இன்சைட் இட். இந்த மெத்தடுக்குள்ள நான் போக சொல்றேன். ஓகே, ஸோ ஸ்டெப் இன்டூ அப்படின்னு எனக்கு காட்டுறதுனால நான் ஸ்டெப் உள்ள போறேன். இது எனக்கு இதுக்குள்ள வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுக்குள்ள மறுபடியும் போறேன். யூ கேன் see இது எங்க இருக்கு பாருங்க. இது ஒரு கிளாஸ். என்ன கிளாஸ் இது? ஸ்கேனர் கிளாஸா? ஓகேவா? அப்ப இந்த ஸ்கேனர் கிளாஸ்ல எனக்கு என்னென்ன வேரியபிள்லாம் இருந்து ஐ மீன் என்னென்ன மெத்தட்லாம் இருந்திருக்கும்? So you can see that method names, different method names over here. இது எல்லாமே எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. சோ உங்களுக்கு இன்னும் புரியும் பட்சத்துல நான் நெக்ஸ்ட் இன்ட்னே வைக்கிறேன். இங்க பாருங்க இப்ப. ஓகேவா? சோ இது மாதிரி ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? சோ இப்போ இந்த மெத்தட் எப்படி எழுதிருக்காங்க பாத்தீங்களா? ஒரு பூலியனா இதை ரிட்டர்ன் பண்றாங்க. ஓகேவா? அதனால தான் இந்த மெத்தட் என்னால என்னன்னு சேவ் பண்ண முடியுது, பூலியன்ல சேவ் பண்ண முடியுது. நான் நெக்ஸ்ட் இன்ட்ன்ற மெத்தடுக்கே நான் போறேன். ஐ வில் ஷோ ஆஸ் நெக்ஸ்ட்னா இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? ஓகேவா? இது என்ன ரிட்டர்ன் டைப் வச்சிருக்கு பாருங்க, இன்டிஜர். சோ இதனால தான் என்னால அந்த மெத்தடை இன்டிஜரா சேவ் பண்ண முடியுது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால தான் நான் இங்க கிரியேட் பண்ண மெத்தடை எப்படி கிரியேட் பண்றேன்னா ஒரு டிஃபரெண்ட் இதுவான மெத்தடை கிரியேட் பண்றீங்க. ஏதாவது ஒரு டேட்டா டைப்பை வச்சு ஐ வில் கீப் இட் லைக் தட். சோ அதனால என்னால என்ன பண்ண முடியுது, இந்த இடத்துல இதை ஸ்ட்ரிங்கா என்னால சேவ் பண்ணி வச்சுக்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் வேல்யூ அப்படி என்னால சேவ் பண்ண முடியுது. புரியுதுங்களா? அது வாய்டா இருந்ததுன்னா ஐ கேனாட் ஏபிள் டு சேவ் லைக் திஸ். இதைத்தான் ரிட்டர்ன் டைப்னு நம்ம சொல்லுவோம். அதை வாங்கி ஒருத்தவங்க கொடுக்க போறாங்களா இல்ல வாங்காம அப்படியே வச்சுக்க போறாங்களா அப்படிங்கறதா நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? இதை வாங்கி ஒருத்தவங்க கொடுக்கறதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த ரிட்டர்ன் டைப் அப்படின்ற கான்செப்ட். எவ்ரிஒன் காட் மை பாயிண்ட் நவ? ஓகேவா? சோ அதை காட்டணும் அப்படின்றதுக்காக தான் ஜஸ்ட் ஐ ஷோன் தி திங். லெட் மீ சேஞ்ச் தி பெர்ஸ்பெக்டிவ் ஹியர். இப்போ எல்லாருமே புரியுதா நான் என்ன சொன்னேன்னு? எவ்ரி ஒன் ஆஃப் யூ, நாட் ஒன்லி 1 or 2 members, every one of you, right? Online guys, எல்லாருக்கும் புரியுதா? Don't receive much responses, any of fine. நீங்க என்கிட்ட கேட்டா மட்டும்தான் எனக்கு தெரியும், அப்படின்லாம் கண்டிப்பா எனக்கு தெரியாது. வாயை திறந்து கேளுங்க, சரியா? ரைட். So now I'll move to another concept. It is nothing other than this. Okay, just இதை நோட் டவுன் பண்ணு. I'll give you 10 minutes for noting down this thing. ஓகேவா? Once you done, let me know first of all.
to double quotesல I can provide whatever the data I want. இப்போ இந்த இடத்துல மோசஸ் அப்படின்ற இருக்காரா, ஸோ என்னால் இந்த மாதிரி சேவ் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாருமே நடத்தது ஜாவா அப்படின்னு எடுத்து வச்சுக்கோ, யூ கேன் சி. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இதை வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வி நீட் ஒன் மெயின் மெத்தட். ஸோ அதில் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐ கேன் பிரிண்ட் இட், பட் இட் வில் த்ரோ அன் எரர். ஐ நோ, ஏன்னா இது ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் இல்லைங்கிறதுனால, இல்லை ஸ்டாட்டிக் வேரியபிள் இல்லைங்கிறதுனால ஜஸ்ட் இதை கட் பண்ணி உள்ள போட்டுக்கோ. இப்போ எரர் இல்லாமல் இருக்கா? ஓகே. ஸோ இஃப் யூ ரன் த ப்ரோக்ராம் த அவுட்புட் வில் த்ரோ தட் பர்டிகுலர் டேட்டா. சரியா? இப்போ இதில் எத்தனை வார்த்தை இருக்கு? 4 வார்த்தை இருக்கா? அப்ப அதுல இத்தனை வார்த்தை தான் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஒரு மெத்தட் இருக்கணும் இல்லையா? லென்த். ஓகே, ரைட். ஸோ லென்த் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்ப அவுட்புட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த நேமை வச்சு என்ன பண்ணிடுறேன், லென்த்ன்னு நான் கேட்டேன்னா இட் வில் த்ரோ த பர்டிகுலர் டேட்டா as a whole. பட் இதுல ஒரு ட்ரிக் இருக்கு, ஒரு என்ன சொல்றது, ஒரு கேட்ச் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜாவா ஸ்பேஸ் ஆம்பர்சன் பைத்தான் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இதுல எத்தனை வார்த்தை இருக்கு? 11 வார்த்தை இருக்கு. How many words are there? So if I run the program you can see it is throwing 13. ஆனா நமக்கு நல்லாவே தெரியும் இது 4 வார்த்தை, இது ஒரு வார்த்தை 5, இது ஒரு 6 வார்த்தை, அப்படி 11 வார்த்தை. ஆனா இது எடுத்துக்கிறது என்னவா தான் சேர்த்து எடுத்துக்கும், ஸ்பேஸும் சேர்த்து இது எடுத்துக்கும். ஓகேவா? சோ அப்ப ஸ்பேஸ் இல்லாம நம்மளுக்கு 11, ஸ்பேஸோட இருந்தா 13. அப்ப லென்த்ங்கிறது நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அதுல இருக்கிற மொத்த டேட்டாவும் ஸ்பேஸ் இருக்கிறதோட சேர்த்து தான் கொடுக்கும் நமக்கு. புரியுதுங்களா? சோ இதை நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? அதே மாதிரி அரேல இருக்கிற டேட்டாவை எத்தனை டேட்டா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தட் இருக்கு? அரேல என்கிட்ட இத்தனை செட் ஆஃப் டேட்டா தான் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட என்ன மெத்தட் இருக்கு? அங்கேயும் லென்த் தான். வெரி குட், சூப்பர், நைஸ். லிஸ்ட்ல சைஸா சார்? வெரி குட், நைஸ். பரவாயில்ல, ஆஃப்லைன் பீப்புள் கொஞ்சம் நல்லாவே பதில் சொல்றீங்க. ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் நத்திங் அதர் தேன் த சைஸ். லிஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சைஸ், பட் ஆனா அரேலியோ இல்ல ஸ்ட்ரிங்லயோ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அது லென்த். சரியா? ஸோ எதுக்கு சொன்னேன் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேப் பார்த்தோம்ல, மேப்னு சொல்லி ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்தோம்ல, லைக் திஸ் we can consider it. Okay, so if I run this program you can see that I don't want to run that thing, so I don't want to call this method. So if you see இதுல எத்தனை டேட்டா இருக்கு? How many data are present inside the map? 3. அந்த 3 டேட்டாவை நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அப்படின்னா ஐ மீன் how many data if you want to required you have to provide the same method name called size. மேப்லயும் சைஸ் தான், கலெக்ஷன்லயும் சைஸ் தான். ஓகேவா? அரேல மட்டும்தான் உனக்கு லென்த், ஸ்ட்ரிங்லயும் உனக்கு லென்த். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. யூ கேன் see இது உனக்கு எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி நான் சொன்னேன்ல, you can simply mention like sysoutல அப்படியே t.get அப்படின்றத கொடுத்து கெட்டுங்கிறதுல 20 நீ கேட்ட அப்படின்னா அதுவாவே ஆட்டோமேட்டிக்கா அது ஜாவா அப்படின்னு கொடுத்துரும். எப்படி புட்டை வச்சு நீ டேட்டாவை கொடுக்குற அதே மாதிரி கெட்டை வச்சு நீ டேட்டாவை எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுவே 20க்கு பதிலாக நான் வந்து வேற எக்ஸாம்பிளுக்கு வந்து 10 அப்படின்னு கொடுத்தா அந்த 10ல சேவ் ஆகிற டேட்டா எனக்கு எடுத்து கொடுத்துரும். வெரி குட் கொஸ்டின். நான் இதுல இல்லாதது தந்தா என்ன சார் ஆகும்? ஓகேவா? ஜஸ்ட் see that exception or something comes over here. அந்த மாதிரி ஒண்ணு இல்ல அப்படிங்கிறது தான். ஓகேவா? சோ ஏன்னா இதை நான் ஸ்ட்ரிங்ல சேவ் பண்ணி வச்சதுனால இது இப்படி வருது. இதுவே நான் இன்டீஜர்ல சேவ் பண்ணி வச்சேன் அப்படின்னா it will throw that 0. டிஃபால்ட் வேல்யூ நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? இதெல்லாம் தான் நம்ம வந்து கிளாஸ்ல வந்து டேட்டா டைப் சொல்லும்போதே சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? எல்லாத்துக்கும் டிஃபால்ட் வேல்யூ தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு it will throw like that. ஓகேவா? சோ இந்த மாதிரி நான் ஒரு பர்டிகுலர் டேட்டா வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா I can take it like this. அதே மாதிரி I have this contains value அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா எனக்கு இந்த வார்த்தை அதுல இருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா அப்படின்ற வார்த்தை எனக்கு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுச்சுன்னா அது வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா it will throw that true அப்படின்ற மாதிரி எனக்கு தரும். ஓகே, it is throwing something, just give a sec. என்ன பண்றேன் அப்படின்னா t.contains key of java சொல்லி சொல்றேன்னா ஓகேவா? இது என்ன டேட்டா டைப் எனக்கு ரிட்டர்ன் கொடுக்குது?
பூலியனை ரிட்டர்ன் கொடுக்குதா, அதனால நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஐ வில் சேவ் இன் த ஃபார்மேட் ஆஃப் பூலியன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து வேல்யூ அப்படின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த வேல்யூ நான் இதில் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஐ கேன் கம் டு நோ whether the particular data is being there or not அப்படின்ற மாதிரி. It is throwing some exception integer. ஓகே, ஸோ இதுல என்ன வார்த்தை கொடுத்துருக்கேன் ஆக்சுவலா கண்டெய்ன்ஸ்ல கீன்னு தானே கொடுத்துருக்கேன் கரெக்டா. அப்ப கீனா என்னது, இது இதானே கீ இதுல. அப்ப நான் என்ன பண்ணணும், வேல்யூவை நான் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தேன்னா இட் வில் த்ரோ. அப்ப 10ங்கிறது இருக்கா. அதே மாதிரி மேல ஒரு நம்பர் குத்தல 35 அது இருந்துதா, அதனால எனக்கு அது ஃபால்ஸ். அதே மாதிரி கண்டெய்ன்ஸ் கீ மாதிரியே நம்மளுக்கு இன்னொன்னு என்ன இருக்கு, கண்டெய்ன்ஸ் வேல்யூன்னு இருக்கு. அந்த ரெஃபரன்ஸ் வச்சு நீங்க வந்து கேட்டு எடுத்துக்கலாம். கண்டெய்ன்ஸ் வேல்யூ, அதுல நீ என்ன பண்ணிக்கலாம், ஜாவா இருக்கான்னு கேட்டா அது உனக்கு கொடுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்ல என்கிட்ட வந்து வேற ஏதோ நீ கேட்கற, ஃபார் எக்ஸாம்பிள் சி இருக்கான்னு கேட்கற, அப்ப கண்டிப்பா அது நீங்க என்ன பண்ணும், ஃபால்ஸ்ன்னு தரும். சார் நீங்க முதல்ல கொடுத்ததான் கேட்கறீங்களா சார், எல்லாமே கொடுக்கலாமா, எஸ் யூ கேன் ப்ரொவைட் ஜேஎஸ் ஆல்சோ. அப்போ உனக்கு ட்ரூ தான் கொடுக்கும். முதல்ல கொடுக்குற டேட்டா இல்ல, அந்த இருக்கிறதுலே இருக்கிற டேட்டா இருக்கா இல்லன்னு செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த மெத்தட்லாம். ஓகேவா, ரைட். அதே மாதிரி ஸ்ட்ரிங்ல இருக்கிற டேட்டாவை எத்தனை இருக்குன்னு பாத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு லென்த் யூஸ் பண்ணுமா. ஓகேவா, அதுல முதல் வார்த்தை அப்படின்னா எப்படி எடுத்துப்போம், முதல் வார்த்தை வேணும் அப்படின்னா ஐ காட் 2 ஆன்சர்ஸ். வெரி குட். ஒன்னு வந்து பார்த்தோம்னா வெரி குட், நேம் டாட் லென்த் ஆஃப், நேம் டாட் லென்த் தேவையில்ல, ஜஸ்ட் சிம்பிளா நேம் டாட் கேரக்டர் அட் த ரேட் ஆஃப் 0 நான் சொன்னேன் அப்படின்னா இது எனக்கு கரெக்டா பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் டேட்டாவை எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கும். யூ கேன் see ஜே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ வெரி குட் ஆன்சர். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இட் வில் சேவ் இன் த ஃபார்மேட் ஆஃப் இண்டெக்ஸ் பேஸ் தான் இதுவும் சேவ் ஆகும். ஓகேவா, நம்மளுக்கு காட்டுறது வந்து 13 அப்படின்றதான் காட்டுது. அப்ப முதல் வார்த்தை எனக்கு ஜே, ஆனா இதுல சேவ் ஆகுறது எப்படி எடுத்துக்கும், 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, சரி இதுல மொத்தம் எத்தனை வார்த்தை இருக்கு மொத்தமா இதுல வித் ஸ்பேஸோட 13 இருக்கா. அப்ப நான் என்ன பண்ண கூடாது அப்படின்னா ஐ ஷுட் நாட் ஆஸ்க் தட் கேரக்டர் அட் த ரேட் ஆஃப் 13 நான் கேட்க கூடாது. அது நம்மளுக்கு எக்ஸெப்ஷன் கொடுக்கும். ஏன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால நம்ம என்ன பண்ணணும், 12 தான் ஹையஸ்டா நம்ம போகணும். பிகாஸ் n-1 வரைக்கும் தான் நம்ம போகணும். அப்பதான் எனக்கு கடைசி ஆன்சர் என்னன்றது எனக்கு தெரிஞ்சிடும். புரியுதா. சோ இதெல்லாம் ஸ்ட்ரிங்ல இருக்கிற கிளாஸுக்குள்ள இருக்கிற டிஃபால்ட் மெத்தட் இதெல்லாம். ஓகேவா, சோ அதுதான் நம்ம இங்க எழுதிருக்கோம் கூட. சரியா, இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லென்த் நம்ம பார்த்துட்டோமா. அப்ப இது என்ன பண்ணும், இது டேட்டா எம்டியா இருக்கா, எம்டியா இருக்கா. இப்ப நான் ஒரு ஸ்ட்ரிங் வச்சிருக்கேன், அந்த ஸ்ட்ரிங்ல வந்து ஒரு டேட்டாவை சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னா சேவ் பண்ணாம வச்சிருக்கேன்னா அப்படின்னு காட்டுறதுக்கு இஸ் எம்டி. இப்ப இந்த நேம்ங்கிறதுல ஒரு டேட்டா சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னா அதே மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்னொரு டேட்டாவே எடுத்துக்கிறேன், ஸ்ட்ரிங் வேல்யூ அப்படின்னு ஒண்ணு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்ப நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா சிஸ் அவுட்ல அந்த நேம் டாட் இஸ் எம்டி அப்படின்னு நான் கேட்கறேன் ஒண்ணு. இன்னொன்னுல என்ன பண்றேன் அப்படின்னா நேம் டாட் சாரி வேல்யூ டாட் இஸ் எம்டி அப்படின்னு நான் கேட்கறேன். ஓகேவா, ஆனா இது என்ன பண்ணுது எனக்கு ஆக்சுவலா, ஏன்னா இது ஒரு லோக்கல் வேரியபிள் கரெக்டா. லோக்கல் வேரியபிளுக்கு நான் கண்டிப்பா என்ன பண்ணணும், வேல்யூ டிஃபைன் பண்ணணும் நம்ம சொல்லியிருக்கோம் கரெக்டா. அதனால என்ன பண்ணிக்கோ, இதை தூக்கி மேல கூட போட்டுக்கோ, பிரச்சனை இல்லை, குளோபலா மாத்திக்கோ. ஆனா என்ன பண்ணிடு, அது ஸ்டாட்டிக்காவும் வச்சுக்கோ. ஏன்னா என்னோட மெயின் மெத்தட் என்னது, ஸ்டாட்டிக்கா. அப்ப கண்டிப்பா அதை கூப்பிடணும்னா ஸ்டாட்டிக் வேரியபிளா தான் இருக்கணும் கரெக்டா. ஸோ இஃப் ரன் த ப்ரோக்ராம் யூ கேன் சி ஒரு நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் அடிக்குது எனக்கு, ஏன்னா இதுல வேல்யூ எனக்கு சேவ் ஆகல அப்படின்றதுனால. ஓகேவா, ஸோ அதனால எனக்கு இது என்ன பண்ணுது, நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் எனக்கு அடிக்குது. ஓகே, ஸோ இந்த எம்டிங்கிறது வந்து எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அதுல இருக்கா இல்லையா அப்படிங்கறது எனக்கு கொடுக்குது. அப்படி எம்டியா இல்ல அப்படின்னா இது ஃபால்ஸ்னு தரும், எம்டியா இருந்ததுன்னா ட்ரூன்னு தரும். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல நான் இந்த வேல்யூ சேவ் பண்ணல, அதனால உனக்கு அப்படி காட்டுது. இன் கேஸ் இஃப் ஐ டூ லைக் திஸ் யூ கேன் see string value இப்படி கொடுத்துறேன் ட்ரூஸ். ஓகேவா, இதுல என்ன டேட்டா சேவ் ஆயிருக்கா, இல்ல. so you can see it is throwing the true. ஏன்னா அதுல எந்த வேல்யூ சேவ் ஆ இல்ல.
சார் இப்போ அந்த வேல்யூஸ்ல வந்து ஸ்பேஸ் கொடுத்தாது வேல்யூ டேட்டாவை வாங்க ஃபால்ஸ் கண்டிப்பா நீ ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாலே அது டேட்டா தான் கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ நான் இங்க ஸ்பேஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னாலே அது கண்டிப்பா எனக்கு என்னதான் கொடுக்குது பாருங்க, ஃபால்ஸ். புரியுதுங்களா? இது உள்ள இருக்கிற டேட்டா எம்டியா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒரு ஸ்பேஸ் இருந்தாலே அதுக்கு ஒரு டேட்டா இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சோ அந்த ஒரு இதுக்காக தான் நம்மளுக்கு ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஒன் ஆஃப் த மெத்தட் இஸ் எம்டி அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த மெத்தட் நம்ம ஸ்கேனர் கிளாஸ்ல படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கு இல்லையா? கேரக்டர் அட் த ரேட் அப்படின்றது மூலமா நீ இண்டெக்ஸை பாஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் டேட்டாவை நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஐ ஹோப் தட் எவ்ரி ஒன் ரிமெம்பர் இட். கரெக்டா? அடுத்தது இது என்னது? கேரக்டர் கொடுத்து அதோட இண்டெக்ஸ். சோ அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐ கேன் ஆஸ்க் லைக் நேம் டாட் இண்டெக்ஸ் ஆஃப், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் ப்ரொவைட் பர்டிகுலர் ஸ்ட்ரிங் ஆர் பர்டிகுலர் கேரக்டர் ஆர் பர்டிகுலர் நம்பர் ஆல்சோ. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப்ல நேம் டாட் இண்டெக்ஸ் ஆஃப்ல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் ப்ரொவைட் அ சிம்பிள் கேரக்டர் ஆர் சிம்பிள் நம்பர். நான் 0ன்னு கொடுத்து நான் இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னாலும் எனக்கு ஒரு டேட்டா கிடைக்கும். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா ஐ கேன் த்ரோ லைக் ஜாவால ஜேன்னு எடுத்தேன் அப்படின்னா இட் வில் த்ரோ தட் 0. இல்ல ஏன்னு எடுக்கிறேன் அப்படின்னா இட் வில் த்ரோ, ஏன் -1 வருது அப்படின்னா அந்த வார்த்தை அங்க இல்லன்னு அர்த்தம். ஓகேவா சார்? இருக்கு சார், ஏ இங்க போட்டுக்கிறேன் சார், ஏ இங்கேயும் இருக்குது சார், ஆனா ஏன் சார் இல்லன்னு சொல்றீங்கன்னா அது கேபிட்டல்ல இருக்கு, இது ஸ்மால்ல இருக்கு. ஓகேவா? கேபிட்டலுக்கும் ஸ்மாலுக்குமே டிஃபரன்சஸ் இருக்கு. ஓகேவா? டபுள் கோட்ஸ் வச்சு ஃபுல்லா அடிங்கலாம். வெரி குட் கொஸ்டின், அதுவும் நீங்க பண்ணலாம். இண்டெக்ஸ் ஆஃப் டபுள் கோட்ஸ்க்குள்ள ஜேஏ அப்படின்னு நீ கேட்ட அப்படின்னா என்ன பண்ணுது பாரு. அப்ப நீ இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு நீ கேக்குறல்ல, அப்ப நீ என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஃபுல்லா அந்த டேட்டாவை கொடுத்தீங்கன்னா உனக்கு தெரியும். சரி, இண்டெக்ஸ் ஆஃப் இப்படி கேட்டு பார்த்தேன் என்ன பண்ணுது, இப்ப இப்படி கேட்டு பார்ப்போமா? ஓகே, நோ, ஏன்னா அந்த பிங்கிற வார்த்தை இங்க இருக்கு எனக்கு, கரெக்டா? அந்த மாதிரி எனக்கு கேபிட்டல் ஏ. ஓகே, क्वेश्चन என்ன அப்படின்னா இந்த இடத்துல 1 வருமா 3 வருமா? தானே 3ங்கிறதெல்லாம் வராது, ஏன்னா அது ஃபர்ஸ்ட் வரும்போது அதை கண்டுபிடிச்சிச்சு, ஏன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதனால நான் இதை ரிட்டர்ன் பண்ணி விட்டுறேன், அவ்வளவுதான். கடைசியில மறுபடியும் வந்ததெல்லாம் எனக்கு தெரியாது. அப்ப கடைசியில வந்தது எனக்கு வேணும் அப்படின்னா நீ என்ன தெரியுமா பண்ணணும்? நேம் டாட் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னே இருக்கு. அந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப்ல நான் ஏன்னு கேட்டா இப்போ உனக்கு கரெக்டா 3ன்னு எடுத்துட்டு கொடுக்கும். புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி நீ எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து லாஜிக் நான் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ற மெத்தட்ஸ் இதெல்லாம். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்படி வச்சுக்கலாமா? இனி நான் ஒரு டாஸ்க் தரேன், நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த டாஸ்க் ரொம்ப சிம்பிளான டாஸ்க். யூசர் கிட்ட இருந்து ஒரு டேட்டா வாங்க போறேன், சரியா? அந்த யூசர் கிட்ட இருந்து வாங்கின டேட்டால பபல்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத சொல்ல போறேன். யூசர் கிட்ட இருந்து வாங்குற டேட்டால பபல்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்ல போறேன். பபல் இருந்ததுன்னா நார்மல் வேர்டு, பபல் இல்ல அப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் வேர்டு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப நீ என்ன பண்ணணும், ஒரு ஒரு இதுவா எடுத்து கண்டுபிடிச்சு அதுல வந்து ஒரு கேரக்டர் ஆயிடுச்சு, அதுல பபலோட மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கணும்ல. அப்பெல்லாம் இது உனக்கு யூஸ் ஆகும், இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் உனக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? நீ இந்த இது வச்சே பண்ணி முடிச்சிடலாம், அது பிரச்சனையே இல்லை. ஓகேவா? பட் யூ ஷுட் நோ தி திங்ஸ். ஓகே, ரைட், ஃபைன். இப்ப நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா லென்த் பார்த்துட்டோமா, எம்டியா இல்லையான்னு பார்த்துட்டோமா, கேரக்டர் வச்சு ஒரு பர்டிகுலர் டேட்டா வாங்கிட்டோமா, இண்டெக்ஸையும் பார்த்துட்டோம், லாஸ்ட் இண்டெக்ஸையும் பார்த்துட்டோம். அடுத்தது என்ன இருக்கு பாரு. அப்ப நீங்க வாங்கி வச்சிருக்கல டேட்டா, அந்த டேட்டாவை மொத்தத்தையும் அப்படியே என்ன பண்ணிக்கலாம், கேபிட்டலா மாத்திக்கலாம். ஓகேவா? சோ யூ கேன் சிம்பிளி டூ லைக், சோ நேம் டாட் டு அப்பர் கேஸ் அப்படி நீ சொன்ன அப்படின்னா யூ கேன் சி எல்லாமே கேபிட்டலா மாறிடும். புரிஞ்சா? இதுவா மெத்தட் எப்பவுமே நம்மளுக்கு எப்படி இருக்கு, இப்படிதானே இருக்கு. ஸ்ட்ரிங்ல இருக்கிற மெத்தட் தானே எல்லாமே. அப்ப கண்டிப்பா நான் அந்த மெத்தட பேரை போட்டு பக்கத்துல இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுக்கணும். ஏன்னா அந்த மெத்தட் வந்து ஓவர்லோட் ஆகியும் இருக்கலாம், ஓவர்லோட் ஆகாம இருக்கும். அப்போ ஓவர்லோட் ஆயிருந்தா அந்த டேட்டாவை நான் கொடுப்பேன், அதுக்காக தான்.
ரைட். அதே மாதிரி நான் என்ன பண்ணலாம், அதே நேம லோவர் கேஸாவும் எடுத்து மாத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் வரணும், மீதி எல்லாம் ஸ்மால் வரணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் வரணும், மீதி எல்லாம் ஸ்மால்ல வரணும் அப்படின்னா நீ இண்டெக்ஸை பாஸ் பண்ணி அதை மட்டும் வந்து என்ன பண்ணிக்கோ அப்படின்னா அப்பர் ஆயிக்கும். மீதி இருக்கிறது எல்லாத்தையும் லோவர்னு வச்சுக்கோ. அதாவது ஒண்ணும் இல்ல, இப்ப நேமா நீங்க சொல்ற லாஜிக், இப்ப இங்க ஒருத்தர் என்கிட்ட ஒரு லாஜிக் கிடையாது, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் சார், மீதி எல்லாம் ஸ்மாலா கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி கேட்டாப்ல. ஓகே, சோ சிம்பிளா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் டேக் இட் நேம் டாட் கேரக்டர் அட் த ரேட், அது 0வா இருந்ததுன்னா ஓகேவா. ஸோ இந்த நேம் டாட் கேரக்டர் அட் த ரேட் ஆஃப் 0 இதில் இஃப்ல கொடுக்காம நேமோட லென்த்துன்னு கூட வேண்டாம், பர்டிகுலரா அந்த அரேவை நான் எடுக்கணும் அப்படின்னா வாட் ஐ கேன் டூ, இப்போதைக்கு if கூட வேணாம், just I will keep it like name that character at the rate of okay, I can do like this now. Okay, right. So I will keep it like a for loop here. சரியா, for loop வச்சுக்கிறேன். என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இன்டீஜர் i equal to 0, i வந்து எது வரைக்கும் போக போகுது அப்படின்னா என்னோட லென்த் வரைக்கும் போக போதா. ஸோ அப்போ நேமோட லென்த் வரைக்கும்ன்ற மாதிரி வச்சுட்டு ஐயை வந்து ஒரு தடவை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். உள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த நேம் அப்படிங்கிறத ஒரு கேரக்டரா எடுத்து பாக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ யூ கேன் சி செப்பரேட்டா இது எடுத்து வந்து கொடுக்குதா எனக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் டேட்டாவை மட்டும் கேபிட்டலா மாத்திக்கிற மாதிரி. ஓகேவா. அப்ப நான் இதுல என்ன சொல்றேன் அப்படின்னா இஃப் i ஈக்குவல் டு 0வா இருந்ததுன்னா, ஓகேவா, ஐன்னு வைக்க முடியாது, அதை நான் காமனா அங்க டிஃபைன் பண்ணா. ஓகே, ரைட் ரைட், லெட் மீ கம். இஃப் i ஈக்குவல் டு 0வா இருந்ததுன்னா அந்த நேம் இருக்கு இல்லையா, ஓகேவா, அதை 2 அப்பர் கேஸா நான் மாத்திப்பேன். அந்த நேம்ல ஒரு டபுள் ஈக்குவல் டு போணும் சார். என்னப்பா டபுள் ஈக்குவல் டு போணும் சார் கண்டிஷன். எஸ், ஃபைன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அந்த நேம்ல இருக்கிற அந்த பர்டிகுலர் கேரக்டர் மட்டும் நான் என்ன பண்ணிடுறேன் அப்பர் கேஸா நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ அப்போ நேம் டாட் கேரக்டர் அட் த ரேட் ஆஃப் அந்த 0 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நான் எதுல சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னா இன்ஸ்ட் ஆஃப் சேவிங் இந்த கேரக்டர் ஐ வில் சேவ் இட் இன் த ஸ்ட்ரிங். சும்மா ஒரு எக்ஸாம்பிள், இதனால வேற எதுவும் சேவ் பண்ண முடியாது, ஜஸ்ட் ஐ வில் கீப் இட் லைக் கேரக்டர். ஓகேவா. இது அப்படியே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஐ வில் சேஞ்ச் டு சி டாட் கேரக்டர் டு ஸ்ட்ரிங். என்கிட்ட மெத்தட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். I don't have the method called character to string. What I can do. ஸோ இதை ஒரு வகையில பண்ணணும் அப்படின்னா இந்த கேரக்டரை எடுத்து பார்த்து இதுக்கு ஈக்குவலண்டான கேரக்டரோட அப்பர் கேஸா மாத்தலாம் நான் ஒரு ரெஃபரன்ஸை வச்சு. அப்படி இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேட்டாவை நான் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுல தான் மாற்ற முடியும். ஏன்னா கேரக்டர்ல எனக்கு வந்து அந்த மெத்தட் கிடையாது. என்கிட்ட மெத்தட் வந்து அப்பர் கேஸோ லோவர் கேஸோ இருக்கிற வந்து ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்குக்கு தான் இருக்கு. ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரிங்குக்கு தான் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஐ ஹாவ் டு டூ லைக் தட். ஓகேவா. அப்படி இல்லை அப்படின்னா ஐ கேன் டேக் லைக், பட் இந்த வார்த்தை எனக்கு தெரியணும். ஓகேவா. அந்த வார்த்தையை வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே இந்த கேரக்டர் ஓகே ஸோ நேம் டாட் index of in the character name dot index of c எப்படி பண்ணலாம்னா just give me a second, let me think it off. இப்போ index of cங்கிறது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா true or falseன்றது எனக்கு கொடுக்கும் இல்லையா. ஓகே அந்த மாதிரி நம்ம பண்ணி ஆகணும் ஆக்சுவலா. பட் ஆனா வந்து எனக்கு அந்த கேரக்டர் என்னங்கிறது எனக்கு தெரியணும் இல்லையா. ஐ ஹாவ் டு நோ த கேரக்டர் ஃபர்ஸ்ட். ஐ ஹாவ் டு கன்வெர்ட் இன் த ஃபார்மேட் ஆஃப் ஸ்ட்ரிங் as well. ஓகேவா. அதை நான் ஸ்ட்ரிங்ல சேவ் பண்ணி வச்சிருந்தா ஐ ஹாவ் டு டூ இட். நான் அப்படி பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா ஐ கேன் டூ லைக் ஸ்ட்ரிங் ஒரு டேட்டா ஈக்குவல் டு கேரக்டர் ஆஃப்
something அப்படின்ற மாதிரி நான் சேவ் பண்ணி வச்சுட்டு I have to use that particular character in such way. அந்த மாதிரி நான் கொடுத்தாவேன். Okay, I will do this. I will show you to you all. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நான் இதை பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு நான் இந்த மெத்தட்ஸை முடிச்சிடுறேன். ஓகேவா? Then I will commit back. Okay, let me come do it. No problem. நான் இதை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்கிற டேட்டாவை ஃபுல்லா அப்பர் கேஸா மாத்துறதும் அதே மாதிரி ஃபுல்லா லோவர் கேஸா மாத்துறதும் இந்த மாதிரி வச்சு நான் மாத்திக்கலாம். ஓகேவா? சோ இது எதுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா வந்து கம்பேர் பண்ணி எடுத்துக்கிறதுக்காக. ஓகேவா? சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, we will do like that. ஓகே, சோ சப்ஸ்ட்ரிங்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். எஸ், அதுதான் இங்க நம்ம பண்ண போறோம். ஸ்பிளிட்டும் நம்ம பண்ணிக்கலாம், சப்ஸ்ட்ரிங்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். we will do that thing also. Okay, so let me show one thing. Right, இப்போ இந்த இடத்துல நான் ஆக்சுவலா என்ன கொடுப்பேன்? இமெயில் ஐடில மொபைல் நம்பர் கொடுப்போம். ஒரு இமெயில் ஐடியில மொபைல் நம்பர் கொடுப்போமா? இப்போ என்னோட இமெயில் ஐடி இதுதான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ நான் இதை இப்படி கொடுக்காம இப்படி கொடுத்தா எடுத்துக்காது. இது கரெக்டா தப்பா? ஆக்சுவலா தப்பு சார். இது கரெக்டா தப்பா? தப்பு சார். இது பாருங்க, அமைதியா இருந்தா ஒண்ணுமே நடக்காது. ஒருத்தர் பதில் சொன்னா தப்பு ஆனா அது எடுத்துக்கோ சார். தப்பு ஆனா எடுத்துக்குமா? ஆமா சார். So something like that you can see. இந்த இடத்துல வந்து எனக்கு இமெயில் ஆர் இந்த விஷயம் வந்து தப்பு அப்படின்னா எனக்கு சொல்லவே சொல்லாது. கைண்ட்லி ப்ரொவைட் த வேலிட் அட்ரஸ் இல்லை சம்திங் மாதிரி தான் எனக்கு கேட்கும். ரீசன் என்ன அப்படின்னா, யூ கேன் சி, நீ எப்படி டேட்டா கொடுத்தாலுமே யூசர் நேம்ங்கிறது ஒண்ணுதான், யாரும் மாற போறது இல்லை. கரெக்டா? சோ அப்படின்னும் போது என்ன தெரியுமா பண்ணும்? லோவர் கேஸா மாத்திடுவாங்களா சார்? இதை எல்லாமே லோவர் கேஸா மாத்தி சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. அவங்களே ஆட்டோமேட்டிக்கா அவங்க சேவ் பண்ண டேட்டாவே இப்படிதான் சேவ் பண்ணுவாங்க. I will show you one more website for your better beneficial. Let me show one website. சரியா? நல்லா பாத்துக்கோ. என்னோட இதுல வந்து I'll make it like ஓகே. இப்போ இப்படி பண்றேன், என்ன ஆயிடுது? எனக்கு ஃபுல்லா கேபிட்டல் ஆயிடுதா? நீ வந்து உன்னோட வெரிஃபிகேஷன் பார்க்கணும்னு நினைச்சாலும் இங்க பாத்துக்கோ. நான் கேபிட்டல்னு வச்சுட்டு இஃப் ஐ டைப் இட் சம்திங் ஹியர் யூ கேன் see எல்லாம் கேபிட்டல்ல வருதா? ஓகே, நான் இந்த கேப்ஸ் ஆஃப் பண்ணிட்டு இங்க நான் இப்படி தந்தா எல்லாம் எப்படி வருது? ஸ்மால்ல வருதா? ஆர் யூ ஆல் காட் மை பாயிண்ட்? இப்போ அதே மாதிரி இந்த பேஜுக்கு வரேன். இங்க பாரு, இந்த இடத்துல என்கிட்ட என்ன கேக்குது? பேன் இல்ல ஆதார் இல்ல சம்திங் என்ன கேக்குதா? நான் கேபிட்டல் ஆன்ல வச்சிருக்கேனா ஆஃப்ல வச்சிருக்கேனா? ஆஃப்ல தானே இருக்கு. லெட் மீ டைப் இட் ஹியர். எப்படி டைப் ஆகுது? நான் இன் கேஸ் இத கேபிட்டல்ல வெச்சா கூட இட் வில் டேக் இட் லைக் திஸ் ஆல்சோ. தே ஆர் கன்ஸ்ட்ரைனிங் த பர்టిక్యులர் பிளேஸ். ஏன்னா எல்லாரோட பேன் கார்டும் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாம் கேபிட்டல் தான் இருக்கும். கரெக்டா? யாருமே ஸ்மால்ல இருக்காது. ஆனா நீ ஸ்மால்ல சம்திங் கொடுத்து ஏமாந்துரும் இல்லையா? அதனால நீ ஸ்மால்ல கொடுத்தாலும் நான் கேபிட்டல் எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கும். ஓகேவா? சோ அப்ப அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக நம்மளுக்கு தேவைப்படுற விஷயங்கள் தான் இந்த டைப் ஆஃப் மெத்தட்ஸ் எல்லாம். அப்ப ஸ்ட்ரிங்ல நான் இருக்கிற டேட்டாவை எல்லாமே என்னவா பண்ணிப்பேன்? ஒன்னு அப்பர் கேஸா மாத்திப்பேன், இல்ல லோவர் கேஸா எனக்கு ஏத்த மாதிரி மாத்திப்பேன். ஓகேவா? சோ இதை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் நான் காட்டுறது. ஓகேவா? அடுத்த மெத்தட் என்ன இருக்கு? அப்ப எனக்கு இருக்கிற வேல்யூ இந்த வார்த்தையில ஸ்டார்ட் ஆயிருக்கா அப்படின்னு இருந்ததுன்னா அது ட்ரூ கொடுக்கும், இல்ல ஃபால்ஸ் கொடுக்கும். ஓகேவா? அப்ப எனக்கு இங்க இருந்த வேல்யூ வந்து எனக்கு எந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயிருக்கு? JA அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிருந்தது இல்லையா? சோ ஐ கேன் சிம்பிளி ஆஸ்க் லைக், சோ அந்த நேம்ல ஸ்டார்ட்ஸ் வித்ல ப்ரிஃபிக்ஸ்ல JA அப்படின்னு இருக்கா? இது ட்ரூ கொடுக்குமா ஃபால்ஸ் கொடுக்குமா? இங்க A கேபிட்டல் இருக்கு, இங்க ஸ்மால்ல இருக்கு. அப்ப நான் வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது எப்படி நான் வெரிஃபை பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னா, இது எல்லாத்தையும் ஒன்னு அப்பர் கேஸாவும் இல்ல எல்லாத்தையும் லோவர் கேஸாவும் கன்வெர்ட் பண்ணிட்டு நான் வெரிஃபை பண்ணிருக்கணும். புடி காட் மை பாயிண்ட்? அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்றோம் ஸ்ட்ரிங்ல. ஓகேவா? ரைட். அடுத்தது அதே மாதிரி முடியறது இந்த வார்த்தையில முடியுதா அப்படின்னு செக் பண்றது. போட்டு காட்டணும்னு அவசியம் இல்லைல்ல. ஓகேவா? எண்ட்ஸ் வித் இது அப்படிங்கறதுனால. அடுத்தது என்னோட ஸ்ட்ரிங்ல இந்த வார்த்தை இருக்கா? என்னோட ஸ்ட்ரிங்ல இந்த வார்த்தைகள் இருக்கா? நேம் டாட் கண்டெய்ன்ஸ், சாரி கண்டெய்ன்ஸ்ல
ஏதாவது ஒரு சில வார்த்தை, ஃபார் எக்ஸாம்பிள் py அப்படின்ற வார்த்தை. So you can see அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா? ஓகேவா? So that is the purpose of using the contains. Containsல எனக்கு அந்த stringல இந்த வார்த்தை இருக்கா? அப்ப pi அப்படின்னு என்ன இருக்கா? pi ன்னு எனக்கு கிடையாதுனே. So அப்ப it will throw that particular place as a false. ஓகேவா? அந்த மாதிரி எனக்கு வார்த்தைகள் இருக்கா அப்படிங்கிறது. இதுதான் இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுவும் இதுவும். ஓகேவா? சோ இப்ப நான் கேக்குற கேள்வி தெளிவா புரிஞ்சுக்கோ. நல்லா பாத்துக்கோ. சிம்பிளா இருக்கிற மாதிரி வச்சுக்கோ. வேல்யூ வச்சுக்கோ. சரியா? வேல்யூல நான் என்னன்னு கொடுத்திருக்கேன் அப்படின்னா ஜாவான்னு கொடுத்திருக்கேன். ஓகேவா? ரிமைனிங் ஐ வில் கீப் இட் எவ்ரிதிங் as a comment. ஓகே, இதான் இப்போதைக்கு தேவையில்லை. வேல்யூல என்னன்னு வச்சிருக்கேன்? வெரி குட், ஃபைன். இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா வேல்யூ ஈக்குவல் டு ஜாவாவான்னு கேக்குறேன். இஸ் இட் கரெக்ட் ஆர் நாட்? If sir. let me show you that thing. இது ரெண்டும் கரெக்ட்டா தப்பா? கரெக்ட். இப்போ கண்டிப்பா என்னோட வேல்யூவும் இப்போ நான் கேட்டிருக்கிறதும் கரெக்ட் தானே ஆக்சுவலா நம்மள பொறுத்த வரைக்கும்? எஸ் சார். ஓகேவா? so let me ask it if என்னோட வேல்யூ ஈக்குவல் டு ஜாவாவா இருக்கா அப்படின்னு கேக்குறேன். அதுல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எஸ் இல்லனா ஓகேவா? இப்படி கேக்குறேன். இப்போ இந்த அவுட்புட்டை ரன் பண்ணா எனக்கு என்ன அவுட்புட் வரும்? எஸ் ன்னு வருமா? இங்க நோன் வெச்சு ஃபால்ஸ் ன்னு வருமா? எஸ் ன்னு வருமா நோன் வருமா மட்டும் சொல்லுங்க. நோன் வரும் சார். Yes. எஸ் ன்னு வரும். எஸ் ன்னு வருமா? ஓகே, ரைட். லெட் மீ ரன் தி ப்ரோகிராம். ரெண்டும் சேம் தானே, எதுக்கு அவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு? ஓகே, இந்த வேல்யூ சேமான்னு கேட்டேன். சரி, இப்ப சொல்லு, இது சேமா? சேம் இல்லையா? இப்ப நான் இந்த ப்ரோகிராம் ரன் பண்றேன். இப்ப பாரு என்ன பண்ணுது? நோ. ஓகேவா? அப்ப நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா டபுள் ஈக்குவல்ஸ் அப்படிங்கறது நீங்க என்ன தெரியுமா பண்ணும்? அந்த இடத்தோட லொகேஷனை போய் செக் பண்ணி பார்க்கும். ஓகேவா? அந்த இடத்தோட லொகேஷனை போய் செக் பண்ணி பார்க்கும். ஓகே, அந்த லொகேஷன் எல்லாம் கரெக்டா இருந்ததுன்னா அது கரெக்ட்னு கொடுக்கும். இப்போ இது ரெண்டுமே சேமா இருந்தது இல்லையா? அதனால ரெண்டும் ஒரே லொகேஷன்ல சேவ் பண்ணி வச்சிருந்திருக்கும். ஓகேவா? சரி, ரைட் சார். இப்போ வேற இதுல வந்து நம்ம வேற வேல்யூ கொடுத்துட்டு அதோட வெரி குட் क्वेश्चन. string another value which is equivalent to java. கரெக்ட்டா? எஸ் சார். இப்போ இந்த இடத்துல வந்து value equal to another value. கரெக்ட்டா? if value equal to another value ன்னு கொடுத்தாலே அது கண்டிஷன் எடுத்துக்க மாட்டேங்குது ஆக்சுவலா. சார் கேப்ஸ்ல கொடுத்துட்டீங்க சார் v. அதனால ஓகே, லெட் மீ ட்ரை. இப்போ கூட கேப்ஸ்ல தான். ஓகே, எனக்கு பழக்கம் ஆயிடுச்சா, அதான், வேற ஒண்ணும் இல்ல. ரைட், ஓகேவா? ரைட், லெட் மீ ரன் தி ப்ரோகிராம் ஃபர்ஸ்ட். எஸ். புரியுதா? நான் ஏற்கனவே சொன்னதுதான், ரெண்டுமே ஒரே வார்த்தை. டபுள் ஈக்குவல்ஸ்ல சேவ் பண்ணி கேக்குறியா? சேம். ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகேவா? ரைட், இப்போ நான் ஒரு கேள்விக்கு வரேன். ஓகே, இது என்னது? அது தெரியுது. அது என்னது? இட்ஸ் a data type. It's a data type. ஓகே, ரைட். இப்போ இந்த ஸ்ட்ரிங்ன்ற டேட்டா டைப்பை நான் இப்படியும் டிஃபைன் பண்ணலாம், வேற எப்படி டிஃபைன் பண்ணலாம்? str னு பண்ணலாமா சார்? ஸ்மால் கேஸ். No. string s equal to new string of இப்படியும் பண்ணலாம்ல. ஏன்னா ஸ்ட்ரிங்ன்றது என்னது? ஒரு கிளாஸ்.
நான் ஏற்கனவே சொன்னது தானே, அந்த கிளாஸை நீ என்ன பண்ணலாம், நியூன்ற கீவேர்டை வச்சு செட் பண்ணலாம். இப்போ நீ இந்த எஸ்ஸை கேட்டு பார்த்தேன்னு வச்சுக்கேன், யூ கேன் சி அந்த எஸ்ஸை நீ கேட்டு பார்த்தா அப்படின்னா உனக்கு என்ன பிரிண்ட் ஆகும், ஹாய்ன்றது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல அதே ஜாவான்னு வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணி வச்சிருக்கேன், ஜாவான்னு நான் வச்சிருக்கேன். சரியா? இப்ப இந்த வேல்யூவும் அந்த எஸ்ஸும் சேமா இருக்கா இல்லையா? எஸ் தான் சார் வருது. இப்ப ஆன்சர் என்ன வரும் நினைக்கிறீங்க? எஸ் தான் சார் வருது. What would be the answer? Pop it out in the chat box. Yes. Yes. நோ சார். No. Okay. நியூ மொபைல் மெமரி லொகேஷன்ஸ். ஜாவா கேபிட்டல்ல தான் சார். இந்த வார்த்தையும் வச்சு ட்ரை அவுட் பண்ணி பார்க்க போறேன். எஸ் தான் சார் ஆன்சர். சேமா தான் இருக்கு. ஓகே ரைட். ஓகே சூப்பர் ரைட். கண்டிப்பா அந்த மாதிரி வராது. எஸ் வராதா? எஸ் சார். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இந்த டபுள் ஈக்குவல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட மெமரி லொகேஷன்ல போய் சேவ் பண்ணி பார்க்கும். இப்ப நீங்க என்ன பண்ணி வச்சிருக்க, நீ ஒரு ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ண அப்படின்னா அது வேற மெமரி லொகேஷன் தானே இருக்குது. அது புரியுதா? இது சேவ் பண்ணது வந்து பார்த்தா அப்படின்னா உன்னோட ஸ்டாக் மெமரியில சேவ் ஆயிருக்குது, அவ்வளவுதான். பட் ஆனா இது எங்க சேவ் ஆயிருக்கு, ஹீப் மெமரியில போய் சேவ் ஆயிருக்கு. இப்ப அது என்ன கம்பேர் பண்ணல, இந்த ரெண்டு வேல்யூ சேமான்னு கம்பேர் பண்ணல, இந்த லொகேஷனும் அந்த லொகேஷனும் சேமா தான் கம்பேர் பண்ணுது. அதனாலதான் உனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா உனக்கு நோன் கொடுத்துச்சு. ஸ்ட்ரிங்ல இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகேவா? நீ புதுசா ஆப்ஜெக்ட் வச்சு கிரியேட் பண்ற ஒரு வேல்யூவும் நான் சாதாரணமா வச்சிருக்கிற வேல்யூவும் சேமா இருந்தாலும் அது நோன் தான் கொடுக்கும் டபுள் ஈக்குவல்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்காக யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த மெத்தட் தான் என்னன்னா இது. இப்ப புரியுதா? ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி கேட்காம வேல்யூ டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் மை எஸ் டபுள் ஈக்குவல்ஸ் கொடுத்தா அப்படின்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும், அந்த லொகேஷனை கம்பேர் பண்ணும். பட் ஆனா டாட் ஈக்குவல்ஸ் நான் கேட்டேன்னு வச்சுங்களேன், இது ஸ்ட்ரிங்ல மட்டுமே இருக்கிற மெத்தட் இது. ஓகேவா? சோ அப்ப டாட் ஈக்குவல்ஸ் அப்படின்னு நான் கேட்டு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ உனக்கு இந்த இதுல எந்த சேஞ்சும் இல்லை. இதுலயும் என்ன வார்த்தை தான், ஜாவா தான். இதுலயும் உனக்கு என்ன வார்த்தை தான், வேல்யூ வரலையும் ஜாவா தான். போன வாட்டி உனக்கு அவுட்புட் என்ன வந்துச்சு, நோன் தானே வந்துச்சு. ஆனா இந்த வாட்டி உனக்கு என்ன வரும்னா எஸ்ன்னு வரும். ஆனா இந்த வாட்டி ரெண்டு மெமரியும் போய் செக் பண்ணிட்டு வருது. ரெண்டு மெமரி போய் செக் பண்ணிட்டு வரல, இப்ப ரெண்டு வார்த்தையும் செக் பண்ணுது. போன தடவை டபுள் ஈக்குவல்ஸ் கொடுக்கும்போது ரெண்டு மெமரியும் போய் செக் பண்ணி பார்க்கும். ஓகேவா? ஆனா இந்த வாட்டி நான் என்ன பண்ணிட்டேன், நியூன்னு சொல்லி கிரியேட் பண்ணா இது ஒரு மெமரி லொகேஷன்ல இருக்கும், இது ஒரு மெமரி லொகேஷன்ல இருக்கும். அப்ப டபுள் ஈக்குவல்ஸ் கொடுத்தா ரெண்டு வேற வேற மெமரி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுது. அதனாலதான் என்ன பண்றேன் அப்படின்னா டாட் ஈக்குவல்ஸ் அப்படின்றத கொடுத்து ஐ எம் ஷோ கேசிங் தட் போத் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? ஓகே ஓகே. எவ்ரிஒன் காட் மை பாயிண்ட்? யாருன்னா query இருக்கா இப்ப இந்த இடத்துல? ஓகே ரைட். Now you can tell me one of the answer here. இப்ப வேல்யூவும் எஸ்ஸும் சேம் தானே? இப்ப இல்ல சார், இப்போ நோ தான் வரும். இப்ப இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண நோ தான் சார் வரும். No. வெரி குட். No. As you said, the answer is no. Very good, super, nice. ஓகேவா? ஆனா எனக்கு தெரியும்ல, மேல போட்டிருக்க ஜாவும் கீழே போட்டிருக்க ஜாவும் கரெக்ட் தானே? ரெண்டுமே கரெக்ட் தானே? ஓகேவா? அத நான் கம்பேர் பண்ணி எடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா I have to use a method name called equal ignore case. ஈக்குவல் இக்னோர் கேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மெமரி லொகேஷனை பார்க்காது, எதையும் பார்க்காது. என்ன தெரியுமா பண்ணும், ஸ்பெல்லிங் கூட நீ பாத்துக்க, ஜஸ்ட் பார்க்கும் இந்த வார்த்தையும் கரெக்டா. அது நீ லோவர் கேஸ்ல எழுது அப்பர் கேஸ்ல எழுது, அதை பத்தி கவலையே இல்லை, நான் பாத்துக்கிறேன் அதை. ஓகேவா? இஃப் ஐ ரன் த ப்ரோக்ராம் இட் வில் த்ரோ நவ் எஸ். ஏன்னா மேல குத்துருக்கிற ஜாவாவும் கீழே குத்துருக்கிற ஜாவாவும் சேம் தான். நான் ஃபுல்லா கூட மாத்திக்கிறேன், எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா வெல்கம் டு ஜாவா பேக்எண்ட் கோர்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்ப இந்த இடத்துல வேல்யூல என்ன சொல்றேன் அப்படின்னா வெல்கம் டு ஜாவா பேக்எண்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்றேன். இது ரெண்டுமே சேமா டிஃபரெண்டா? இல்ல சார், அதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் இருக்கு, இது மட்டும் ஸ்மால் இருக்கு. ரெண்டுமே வந்து சேமான வார்த்தை தான், ஆனா எல்லாத்துலயும் வார்த்தைகளோட ஸ்பெல்லிங் மட்டும் டிஃபரன்சஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணாலும் எனக்கு அவுட்புட்ல எனக்கு எஸ் தான் கொடுக்கும்.
புரிஞ்சுங்களா? அப்ப ஈக்குவல்ஸ் அப்படிங்கிறது ரெண்டுத்தோட மெமரி லொகேஷனை பாக்குறது தவிர்த்து ரெண்டுத்தோட வார்த்தையை பாக்குறது. ஈக்குவல் இக்னோர் கேஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்பெல்லிங்கை மட்டும் செக் பண்றதுக்காக மெயினா, அதை வச்சு எனக்கு அவுட்புட் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்றது. Those are the two main important method we are having in the string. இத மூலியமா தான் வந்து அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க, இங்க நீ கொடுத்துருக்கிறது கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நீ எப்படி வேணா கொடு, நான் அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஈக்குவல் இக்னோர் கேஸ் வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. புரிஞ்சுங்களா? ஓகே. சோ அடுத்து நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போற இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, இட்ஸ் அ கன்கேட் மெத்தட். கன்கேட், கன்கேட்ன்ற வார்த்தை என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா முன்னாடி? ஒண்ணு இல்ல, கன்கேட்னா சேர்க்கிறது, அவ்வளவுதான். ஓகேவா? சோ ரெண்டு வார்த்தையும் சேர்த்துறது. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த எஸ்ல சேவ் பண்ணிருக்க வெல்கம் டு ஜாவா பேக் எண்ட் கோர்ஸையும் ஜாவா அண்ட் பைத்தானையும் சேர்க்கிறேன்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஐ கேன் யூஸ் த கன்கேட் மெத்தட். அப்ப அவுட்புட்ல சிம்பிளா இது என்ன வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்? எஸ் டாட் கன்கேட் ஆஃப் என்ன வேல்யூ நான் சேர்க்க போறேன், இதுல நேம் சேவ் பண்ண போறேன். சோ நேம். புரிஞ்சா? சோ இப்போ நான் இத ரன் பண்ண அப்படின்னா ரெண்டும் சேர்த்து எனக்கு கொடுக்கும், வெல்கம் டு ஜாவா பேக் எண்ட் கோர்ஸ் ஜாவா அண்ட் பைத்தான். சோ அப்ப ரெண்டு டிஃபரெண்ட் ஸ்ட்ரிங்ஸை ஒன்னா சேர்த்துக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒரு மெத்தட் தான் என்ன, கன்கேட். கன்கேட்டினேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ் வார்த்தை. கன்கேட்டினேஷன்னா ரெண்டு வார்த்தைகளை இணைத்தல் அப்படின்னு அர்த்தம். வார்த்தைகளும் கிடையாது, நிறைய ரெண்டு விஷயத்தை இணைக்கிற அப்படின்னாலும் ஒண்ணுதான். ரெண்டு பேப்பர் இணைக்கிறாலும் கன்கேட் தான். நம்ம ஆனா இங்கிலீஷ் வார்த்தையா வந்து அட்டாச்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். சரியா? பட் நார்மலான இங்கிலீஷ் வார்த்தை கன்கேட் தான். அந்த கன்கேட்டை வச்சு நீ என்ன பண்ணலாம், யூ கேன் சேவ் த திங் அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சா? ரைட். அடுத்தது ரீப்ளேஸ் மூலியமா நீ என்ன பண்ணிக்கலாம்னா, சிம்பிளா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அந்த வார்த்தையில இருந்து இந்த வார்த்தை. இல்ல மொத்தமாவே ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா மொத்தமா ரீப்ளேஸ் பண்றது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையை வந்து ட்ரிம் பண்ணி விடுறது. ஓகேவா? எனக்கு இந்த இதுல வந்து இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விடுறது. ஓகே, அதுக்காக நான் யூஸ் பண்றது ட்ரிம். லெட் மீ ஷோ யூ த திங். யூ வாண்ட் டு ரிக்வயர் த திங். சோ எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, நேம் டாட் ட்ரிம் சிஸ் அவுட்டுக்குள்ள நேம் டாட் ட்ரிம்னு சொல்லி நான் சொல்லிட்டு simplify run, it is showing that Java and Python அப்படின்னு சொல்லுதா? just give a sec. இந்த trim method எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது எனக்கு மறந்துருச்சு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. trim off or whatsoever, just give a sec. Yes, good then. So இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, trim is mainly useful for removing that unwanted things. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எஸ்ல வந்து நான் ஒரு வார்த்தை சேவ் பண்ணிருக்கேன் இல்லையா, வெல்கம் டு ஜாவா பேக் எண்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா. இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டார்டிங்ல ஒரு நிறைய ஸ்பேஸ் விட்டுருக்கேன்னு வச்சுக்கோம், ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஆனா இப்போ அவுட்புட்ல நான் வந்து எஸ் முதல்ல பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். இப்போ அவுட்புட்ல எஸ் பிரிண்ட் பண்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வித் ட்ரிம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்றேன். மேல வந்து ட்ரிம் பண்ணாம எனக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆக போகுது, கீழே வந்து ட்ரிம் பண்ணி எனக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆக போகுதுன்னு வச்சுக்கலாம். Now you can see the differences. ட்ரிம் ஆகாம பிரிண்ட் ஆகும்போது அந்த ஸ்பேஸோட பிரிண்ட் ஆச்சா? ஓகேவா? ஆனா ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பிரிண்ட் ஆகும்போது என்ன பண்ணுது பாருங்க, முன்னாடியோ பின்னாடியோ இருக்கிற ஸ்பேஸ் தூக்கிட்டு அது பிரிண்ட் ஆகும். சென்டர்ல இருக்கிற ஸ்பேஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். பட் முன்னாடி தேவையில்லாத ஸ்பேஸ், பின்னாடி தேவையில்லாத ஸ்பேஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு கொடுக்கறது தான் இந்த ட்ரிம்ங்கிற மெத்தட் எனக்கு யூஸ் ஆகும். புரிஞ்சுங்களா எல்லாருக்கும்? ஓகேவா? ஸோ அந்த முன்னாடி பின்னாடி இருக்கிற விஷயத்த மட்டும் சேஞ்ச் பண்றதுக்காக யூஸ் பண்ற மெத்தட் தான் என்னன்னா ட்ரிம் அப்படிங்கிறது. ஓகே, அதே மாதிரி நீ என்ன பண்ணிக்கலாம்னா, ஸ்பிளிட்டுங்கிறத வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த வார்த்தை அப்படி நீ பிரிச்சுக்கலாம். இதுக்கு அப்புறமேட்டு நீ ஸ்பிளிட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கலாம்.
ஓகேவா? சப்ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து இந்த வாரத்துல இதை மட்டும் தனியா நான் பிரிச்சு எடுத்துக்கிறதுக்கு. ஓகேவா? அந்த மாதிரி விஷயங்களுக்காக இதெல்லாம் யூஸ் பண்றோம். ஐ வில் ஷோ யூ இன் ரியல் டைம். நான் ரியல் டைம்லயும் உங்களுக்கு காட்டுறேன், அதான் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கம்பேர் டு அப்படிங்கறத ஒரு வார்த்தையும் கம்பேர் பண்ணி பாத்துக்கிறதுக்கு. அப்ப அங்க இருக்கிற வார்த்தை இங்க இருக்கிற வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் சிம்பிளா வந்து ஒரு கம்பேர் டு நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் யூ கேன் see. இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துலயும் வந்து ஜாவான்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்ப என்னோட எஸ்ஸும் என்னோட அனதர் வேல்யூ சேம். கரெக்டா? என்னோட எஸ்ஸும் அனதர் வேல்யூ சேம். கரெக்டா? ஓகேவா? ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கம்பேர் திஸ் எஸ் டாட் கம்பேர் டு அனதர் வேல்யூ அப்படின்னு நான் தரேன். ஓகேவா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பூலியன் கிடையாது இந்த டேட்டா டைப். இது என்னது? இது ஒரு இன்டீஜர் டேட்டா டைப். லெட் மீ ஷோ யூ ஃபர்ஸ்ட். அவுட்புட்ல என்ன தருது? 0 ன்னு கொடுத்துச்சு. which means that இது ரெண்டும் சேம்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. சரியா? இன் கேஸ் இப்ப பார், ஜாவான்னு இப்படி கொடுக்குறேன், இந்த இடத்துல என்ன பண்றேன்? ஜாவான்னு இப்படி கொடுக்குறேன். இப்ப இது ரெண்டும் சேமா டிஃபரெண்டா? சேம் தானே? கண்டிப்பா இப்ப எனக்கு 0 தான் கொடுக்கும். ஓகே, இதுல நான் ஏதாவது ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் மாத்துறேன். இப்ப இது ரெண்டும் சேமா டிஃபரெண்டா? இது டிஃபரெண்ட். கரெக்டா? இப்ப பாருங்க ஆன்சரை. இல்ல சார், தப்பா வந்தா -1 தானே சார் வரும். நீங்க என்ன சார் -32 வருது? சரி ரைட், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போவோமே. -v கொடுத்துப்பா. சரி, v-ன்றது எக்ஸ்ட்ரா சேர்த்துப்போம். என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. இப்ப குத்து பார்ப்போம். அதே மாதிரி தானே வருது. ஓகே, லெட் மீ ஷோ இன் தி டிஃபரண்ட் வே ஆல்சோ. இங்க நான் மாத்தி பார்க்கறேன். +32. இப்ப +32 +32. என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஓகே, இட் இஸ் நத்திங் அதர் தேன் யூ ஆல் நீட் டு நோ ஒன் ஆஃப் த கான்செப்ட் கால் திஸ். ஓகேவா? ஏன்னா நம்ம கிட்ட சேவ் ஆகுறது எல்லாமே எப்படி சேவ் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி தான் சேவ் ஆகும். ஓகேவா? சோ இப்போ நான் இந்த இடத்துல வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஜாவான்னு கொடுத்தா எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா இந்த இடத்துல கேபிட்டல் ஏ. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சிம்பிளி யூ கேன் see ஏ கேபிட்டல் ஏன்னு வச்சுக்கிறேன். லெட் மீ ரன் த ப்ரோக்ராம். இட் இஸ் ஷோயிங் தட் 32. ஓகே, யூ கேன் see இப்போ ஏங்கிற வார்த்தை எனக்கு எங்க கிடைக்குது அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க கிடைக்குதா? ஓகேவா? அதோடைய நம்பர் என்னங்கறத பாருங்க. என்ன வருது? 65 இல்லையா? அதே மாதிரி ஸ்மால் ஏன்னு ஒண்ணு இருக்குமா? இதோ இருக்கா? என்னது? 97 65 போச்சுன்னா என்னது? 97 65 போச்சுன்னா எல்லாரும் இதை யூஸ் பண்ணி பழகிட்டோம். அதனால யாருக்கும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? 30. இதனாலதான் உங்களுக்கு கம்பேர் டுன்னு கொடுக்கும்போது அங்க 32ன்னு உங்களுக்கு அவுட்புட் காட்டுச்சு. நீங்க எந்த வச்சு கம்பேர் பண்ணாலும் இங்க நீங்க v வச்சு v கம்பேர் பண்ணாலும் உங்களுக்கு என்னதான் கொடுத்துருக்கும்? அதே 32 தான் கொடுத்துருக்கும். ஏன்னா கேபிட்டல் V என்ன வந்திருக்கும்? you can do like that. You can see இந்த இடத்துல a நோ, இந்த இடத்துல v நோ வச்சுக்கிறேன். Now you can see. புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க ஒரு சில டைம். பட் இட் இஸ் நாட் மேண்டேட்டரி. இந்த மாதிரி மெத்தட்லாம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கோ. நீ மெயினா இதுல யூஸ் பண்ண போற மெத்தட்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா லென்த் கண்டுபிடிப்ப, எம்டிஆர் இருக்கா இல்லையான்னு பார்ப்ப, கேரக்டர் அட்ரன்றதை வச்சு இண்டெக்ஸை பாஸ் பண்ணி எடுப்ப, அப்புறம் அப்பர் கேஸ் லோவர் கேஸ் எடுப்பீங்க, கண்டெய்ன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, ஈக்குவல் இக்னோர் கேஸ் யூஸ் பண்ணுவீங்க, கான்கேட் யூஸ் பண்ணுவீங்க. இதை தவிர்த்து மீதி இருக்கிறதெல்லாம் ரொம்ப குறைவா தான் யூஸ் பண்ணுவீங்க. புரிஞ்சா? சரி ரைட், நான் உங்களுக்கு இனி ஒரு டாஸ்க் கொடுத்துக்கிறேன். என்ன டாஸ்க் அது? ஒரு யூசர் கிட்ட இருந்து டேட்டா வாங்குறீங்க. அந்த டேட்டால இருக்கிற வார்த்தையில வவல்ஸ் இருந்தா நார்மல் ஸ்பெஷல் வேர்டு, நார்மல் வேர்டுனும் வவல்ஸ் இல்லைன்னா ஸ்பெஷல் வேர்டுனும் கேட்டிருக்கேன்.
கரெக்டா? ஸோ அதை மாதிரி நீ வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதே கொஷின்ல இந்த ஜாவா அண்ட் பைத்தான் இருக்குல்ல, இதுல இந்த ஸ்பேஸை எடுக்கிறது எப்படி? இந்த நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் எடுக்கிறது எப்படி? ட்ரிம் பண்ணீங்க அப்படின்னா முன்னாடி பின்னாடி இருக்கிற ஸ்பேஸ் தான் எடுக்கும். நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் எடுக்கிறது எப்படி? நிறைய மூலைகள் இருக்குல்ல, கொஞ்சம் யோசிங்க. நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் எடுக்கிறது எப்படி? எஸ், சிம்பிள் தான், சொல்லுங்க. நடுவில் என்னப்பா தெரியலையா? ஓகே, சிம்பிளா என்ன தெரியுமா, கேரக்டர் அட் தி ரேட் எடுத்து ஒரு நம்பரை எடுத்து பாஸ் பண்றல, அந்த வரக்கூடிய வார்த்தையில ஸ்பேஸ் எதனா வந்தது அப்படின்னா கண்டினியூ பண்ணி விட்டுறேன், அவ்வளவுதான். லாஜிக்ல வந்து கண்டினியூனா என்ன பண்ணோம்? லூப்ல கண்டினியூன்றது எதுக்கு யூஸ் பண்றோம்? அந்த இடத்த வந்து ஸ்கிப் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு கேரக்டரா எடுத்து ஒரு இதுல கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம், உன் இஷ்டம். ஒரு அறையில கூட தனியா சேவ் பண்ணி வச்சுக்கோ, அது உன் இஷ்டம். சரியா? அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வார்த்தையா எடுத்து நீ என்ன பண்ணிக்கலாம்னா சிம்பிளா இந்த வார்த்தையை நீ தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி நீ கொடுத்துடலாம் சிம்பிளா. என்ன இருக்கு சார்? சார் அப்ப சுத்தமா ஸ்பேஸ் இருக்காதுடா சார்? ஆமா, நீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸ்ங்கிறது உங்களுக்கு இருக்காது. பட் வேர்ட்ஸ்க்காக ஒரு ஸ்பேஸ் வேணும்னா என்ன பண்றது சார்? வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க போட்டுக்கலாம். அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் இருக்கு இல்லையா, ஸ்பிளிட்னு சொல்லி. அப்ப எந்தெந்த வார்த்தைக்கு பக்கத்துல ஸ்பிளிட் வேணுமோ நீங்க ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு கேப், இதுக்கப்புறம் ஒரு கேப்னு ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஓகே சார், மெத்தட் பண்ணிட்டு. எஸ். சோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் ரெண்டே டாஸ்க் தரேன். ஒன்னு வந்து யூசர் கிட்ட இருந்து ஒரு டேட்டா வாங்குற, அதுல பபிள்ஸ் இருந்ததுன்னா நார்மல் வேர்டுன்னு சொல்றேன், பபிள்ஸ் இல்ல அப்படின்னா ஸ்பெஷல் வேர்டுன்னு சொல்றேன். ஓகேவா? இது ஒரு லாஜிக். ரெண்டாவது, நீ யூசர் கிட்ட இருந்து ஒரு டேட்டா வாங்குற, வாங்கினதுல எடுத்த டேட்டால ஸ்பேஸ் இல்லாம எனக்கு பிரிண்ட் ஆகணும். புரிஞ்சா? இந்த ரெண்டுத்தை மட்டும் லாஜிக்கை யூஸ் பண்ணி நீங்க அவுட்புட்ல எடுத்துட்டு வந்து எனக்கு வந்து என்ன பண்ணணும், உங்களோட எல்எம்எஸ்ல எனக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுங்க. புரிஞ்சா? கொஞ்சம் மூளை யோசிச்சுப்பார், வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. மூளை இல்ல, யோசனை. சரியா? சோ ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ண முடியாதவங்க யூ கேன் பிங் மீ, ஐ வில் ஹெல்ப் யூ அவுட்.